ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃபயர்ட் ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லேடி ஸ்கை ஃபெர்னாட் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணும்போது டிராகன் வராது, ஆனால் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டிராகன் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர்ட் ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 8. இப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கு. இவன் அப்படியே ஒன்ன மாதிரி இருக்கான் ரீசெட் சொல்லவும், இல்லை மல்லிகா மாதிரி தான் இருக்கான் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமா, என்ன வந்துட்ட புது பேட்ச் இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் அண்ட் பாய் கிட்டத்தட்ட 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லவும், ஸ்பெஷல் அண்ட் பாயா அப்படி ஒரு போஸ்டிங் இதுக்கு முன்னாடி இல்லையே நம்ம ஹீரோ கேட்கறான். இதுக்கு முன்னாடி அப்படி ஒன்று தேவைப்படல, ஏன்னா அதுக்கு பதில் தான் நீ இருந்திய அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ இதை எப்படி சொல்லும் போது பார்த்தா 4 ஜெனரல்ஸ்லாம் இவன் இல்லாம ஒழுங்கா ஒர்க் பண்ணாத மாதிரிலாம் சொல்ற அப்படின்னு 70s அந்த இடத்துக்கு வரா. இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. டொரையா டாரியில எங்க தேடியோ கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கா. ஆனா நீ என்னடா இத்தனை நாள் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுமே எங்க கிட்ட அதை மறைச்சிருக்க அப்படின்னு 70s அவனை சேரா உட்கார வச்சிருக்கா. டாரியல் காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லவும், சேர் எனக்கு பேசியிருக்கா அமைதியாரு அப்படின்னு சொல்றா. ஓ, கெஸ்ட் வந்திருக்காங்களா, நான் ஏதோ டீ கொண்டு வரேன்னு மல்லிகா போகவும், என்ன டாரியல் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, உன் மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்ல, உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு 70 சொல்லது மல்லிகா கேட்கவும், மல்லிகா வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். சேர் இருக்குல்ல அங்க போய் உட்காரு அப்படின்னு மல்லிகா சொல்லவும், அவ்வளோ பயந்து போய் உட்காருதா. என்ன தேடியா இங்க வந்தா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒன்னு தேடி வரல, இந்த ரீசெட் கேங்க இருந்து மெத்தரல் கிடைக்குன்னு ஃபாலோ பண்ணி தான் வந்தேன், ஆனா நீங்க இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல டாரியல் அப்படின்னவா சொல்லவும், என்னால தான் சாரின்னு ரீசெட் சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், லேடி செபஸ்டியஸ் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வின்மேட், அவங்க காத்தோட காத்தா கலந்தா அவன் கண்ணுக்கு கூட தெரிய மாட்டாங்க, அது ஒன்றும் ஓன் தப்பில்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி, ஓன்ட்ட இருக்கிற மித்ரல் எல்லாத்தையும் ஏன்ட்ட கொடுத்துரு அப்படின்னு வா கேட்கவும், என்னால முடியாது, ரீசெட் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் போட்டதுனால தான் நாங்க அவனுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், அதுவோ காசுக்காக தான், அது போக சும்மாலாம் எங்களால கொடுத்துட முடியாது நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன எதிர்த்து பேசுற, உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவ எந்திக்கவும், எங்க மல்லிகா டென்ஷன் ஆகி முறைச்சு பாக்குறா. அதை பார்க்கவுமே அவ பயப்படுறா. காத்தார வெளியே போய் பேசுவான் நம்ம ஹீரோ கூப்பிடுவோம், அவ்வளோ சரின்னு போறா. இனிமே உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லை, என்ன தைரியம் தான் அந்த மான்ஸ்டர் வில்லேஜ் கேல என்ன அட்டாக் பண்ண விடுவேன், தோக்கடிச்சு நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாப்பா அட்டாக் பண்ண போகவும், ரீசெட் நீ இதுல தலையிடாத அவன் வேலை போயிருந்தா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவே போயிட்டு அவளை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ கிட்ட அவ தோத்து போயிருந்தா, இதை நான் ஏத்துக்க மாட்டேன், நீ அப்பாவையாச்சே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஈஸியா போனா நீ என்ன தோக்கடிக்கலான்னு பாக்குறியா, திரும்ப நான் சீரியஸா ஃபைட் பண்றேன், திரும்ப ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவ தோத்துக்கிட்டே இருக்கா. தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட்ட இவளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த வில்லேஜ்ல எங்கேயோ தானே அந்த மித்ரல் மைண்ட் இருக்கு, இந்த மொத்த வில்லேஜையும் நான் வெடிக்க வச்சு அது எங்க இருக்குன்னு நானே கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவ ஒரு அல்டிமேட் மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்றா. அவங்க ஜியோஸ்டாம யூஸ் பண்ண போறாங்கன்னு ரீசெட் சொல்லவும், எம்பரர் ஸ்கைராண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவும், அவளோட மேஜிக் அவ்வளோத்தையும் நம்ம ஹீரோட அட்டாக் அப்சர்வ் பண்ணிடுது. அவ மேல இருந்து கீழே விழ போக டக்குன்னு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். தலைகீழ வச்சு எப்படியோ அவளை ஒரு வழியா பிடிச்சிருதான். நம்ம ஹீரோவோ கீழே விழவும் ஜெட்ஸ் டக்குன்னு தண்ணியை வச்சு அவங்கள காப்பாத்துறான். லேடி 70s நீங்க ஓகே தானே நம்ம ஹீரோ பார்த்தா, அவ அண்டர்வேர் நம்ம ஹீரோ கையில இருக்கு. அட பாவியா, அண்டர்வேர் நீ ஏண்டா வச்சிருக்க, அந்த மான்ஸ்டர் வில்லேஜ் கேல் கிட்ட சொல்லி கொடுக்குற பாரு அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு மித்ரலை தரேன், ஆனா அதோட விலை இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும், சரி ஓகே நான் காசு கொடுத்து இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லவும், ரீசெட்டை பத்தி அந்த வில்லேஜை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஓகேவான்னு கேட்கவும், வேற என்ன வழி இருக்கு ஓகேன்னு சொல்றா. உன்கிட்ட இருக்கு பத்தியா, அதே மாதிரியே எனக்கு ஒரு வெப்பன் வேணும் அப்படின்னு கேட்கவும், இதே மாதிரி வெப்பன் கிடைக்கிறது கஷ்டம், பட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை ஒர்க் ஷாப் கூட்டிட்டு போறான். வாங்க ஓனர் அப்படின்னு சாக்காய் வெல்கம் பண்றான். இவங்க தான் லேடி 70s, என்னோட ஹெர்மிஸ் வார்டு மாதிரியே இவங்களுக்கு கேட்கறத செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, அந்த ஹீரோஸ் பார்ட்டி வெளியே போயிருக்கவங்க திரும்ப வந்துருவாங்கன்னு ரீசெட் சொல்லவும், 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தங்களை மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிருமே. ஹே சாகாய், ஒரு நிமிஷம் எங்க கொஞ்சம் வா, லேடி 70s கிட்ட அதிகமா டீடைல் கேட்டு இங்கேயே வச்சிருக்க ட்ரை பண்ணு, ரீசெட் எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு வேகமா நம்ம ஹீரோ போறான். ஷாப்பிங் முடிச்சுட்டு லேடியோட பார்ட்டி வந்துட்டு இருக்காங்க. என்ன பைஜாமெல்லாம் வாங்கிட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், அதை பத்தி இவன் ஏன் கேட்கறான் நம்ம வைக்கப்படுறா. மிஸ்டர் சேஷா, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வாங்க, மேடமே மல்லிகாக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அப்புறமா மிஸ் லேடி 1000 தடவை இந்த ஸ்வாட சிங் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இது கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணும். வருஷா போய் பார்த்தா 70s நிறைய விஷயங்களை வாங்கிட்டா, இங்கேயோ எல்லாம் ஓகேவா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ லேடிக்கிட்டே போறா. அவ கரெக்டா 1000 தடவை சுத்தி முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப வேர்க்குது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவான்னு கேட்கவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். ஓனர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சாக்காய் சொல்றான். பார்த்தா 70s குளிக்கிறதுக்காக உள்ளதா உட்காந்துருக்கா. இந்த இடம் ரிலாக்ஸிங்கா இருக்குன்னு சொல்லவும், ஆமா எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னு லேடி சொல்லிட்டு பக்கத்துல யாரு இருக்கான்னு பார்த்தா ஜெனரல் ஆஃப் வின் நீயா அப்படின்னு லேடி கத்தவும், நிறுத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அவங்கள தடுக்கிறங்கிற பேர்ல தப்பான இடத்துல கை வச்சிருதான். நிறைய விஷயம் இருக்குன்னு தெரியும், முதல்ல சாப்பிடுங்கன்னு மல்லிகா சொல்றா. நீங்க தடுக்கிறதுக்காக உள்ள வந்தீங்கன்னு புரியுது, ஆனா இதை சொல்லுங்க டாரியல், இவளை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கவும், ஆமா டாரியல் இந்த பொண்ணு யாருன்னு கேட்கவும், நான் தான் ஹீரோ, என் பேர் லேடி, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணிருக்கோம் மறந்துட்டியான்னு கேட்கவும், வீக்கான உங்களை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லன்னு 70s சொல்றா. டாரியல் 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தவங்க கூட நீங்க எப்படி சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு லேடி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது, உண்மை என்னன்னா நான் ஒரு ஹியூமன் டீமன்ஸால வளர்க்கப்பட்ட நம்ம ஹீரோ சொல்லவும், ப்ரப்போஸ் பண்ண உடனே இவர் உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னு மல்லிகா சொல்றா. நீங்க எப்படி இருந்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா உங்க மேல இருக்கிற லவ் எனக்கு உண்மையானது
அப்படின்னு மல்லிகா சொல்லியிருப்பா. ஓ டாரியல் அப்படின்னா நீ ஒரு ஹியூமனா அப்படின்னு செபாஸ்டிஸ் பாக்குறா. அப்படி இருந்தாலுமே 4 ஜென்ரல்ல ஒருத்தி இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீ உன் இடத்துக்கே போ அப்படின்னு லேடி சொல்லவும், டாரியல் இந்த பொண்ணை கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லவும், 2 பேரும் வேணா ஃபுல் ஃபோர்ஸோட ஃபைட் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு மல்லிகா சொல்லவும், இதுவும் நல்ல ஐடியா தான் 2 பேரும் யோசிக்கிறாங்க. நான் அவங்க மேட்ச்க்கு விட்னஸா இருக்கிறேன் அண்ட் யார் தோத்தாலும் சரி இன்னொருத்தவங்க மத்தவங்களை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ யார் பக்கம் தான் இருக்கன்னு அவங்க கேட்கவும், நான் யார் பக்கமும் இல்ல, யாரும் சாக கூடாது அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். புரியுது, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு லேடி சொல்லவும், முடியாது அப்படின்னு செபாஸ்டி சொல்றா. அப்ப மித்ரல மறந்துட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், சாப்பாடையும் தான் மல்லிகா சொல்றா. சரி சரி நானும் ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு வா சொல்றா. நாளைக்கு மார்னிங் வெஸ்டர்ன் ஃபாரஸ்ட்ல ஃபைட்டை வச்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், சரி சாப்பாடு வைங்கன்னு செபாஸ்டிஸ் சொல்றா. நாளைக்கு ஃபைட் இருக்கு, கவலை இல்லாம சாப்பிட ட்ரை பண்ற அப்படின்னு லேடி கேட்கவும், உனக்கு தான் புரியல, காம்படிஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அப்படின்னு செபாஸ்டிஸ் சொல்லவும், சாப்பிடுறதுலயே இவங்க காம்படிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து குளிக்க போறேன்னு சொல்லவும், நான் தான் ஃபர்ஸ்ட் குளிக்க போவேன் அப்படின்னு 2 பேரும் ரேஸ் போட்டு போறாங்க. சீக்கிரமா குளிச்சுட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அதுலயே காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. லேடி செபாஸ்டிஸ் எத்தனை நாள் இங்க தங்க போறாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தூக்கத்துல இருந்து 2 பேரும் திடீர்னு எந்திக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது, இவங்க ஃபைட்டை பார்க்க எல்லாரும் போறாங்க. ஓனர் அப்படின்னு சாக்காய் நிக்கிறா. சாக்காய் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், குளிக்கிறது தூங்குறது சாப்பிட்றதா ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் இல்ல, மித்ரல் வெப்பன் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சாக்காய் எனக்கு பெஸ்ட் வெப்பனை செஞ்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லவும், அப்படின்னா நைட் ஃபுல்லா இவனை தூங்க விடாம வேலை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாக்காய் நினைச்சா கவலையா இருக்கு, பட் நான் 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தரை தோக்கடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு லேடி சொல்றா. என்ன தோக்கடிப்பன் வேற நினைக்கிறியா அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்ப ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேர் ஃபைட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மல்லிகா என்னடான்னா ஒரு வேலை லேட் ஆயிடுச்சுன்னா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. யார் வின் பண்ணுவாங்க நம்ம கேட்க 2 பேரும் ஈக்குவலா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேருமே வேற லெவல்ல தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேருமே அவங்களோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ண ரெடி ஆகுறாங்க. இவ ஹையஸ்ட் வின் லெவல் மேட்ச்க்கு யூஸ் பண்றா. லேடியும் அவளோட ஹையஸ்ட் லெவல் அல்டிமேட் மூவை யூஸ் பண்றா. சாட்டமேவோட பேரியர் தாக்கு பிடிக்க முடியல, பட் நம்ம ஹீரோ பேரியர் கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு பேரியர் மேஜிக் தெரியுமான்னு சாட்டமே கேட்கவும், நான் ஜஸ்ட் உன காப்பி பண்ண அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க ஃபைட் பண்ற சவுண்ட்ல கிராண்ட் வந்து எந்திரிச்சு பாக்குறான். 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு நின்னுட்டு இருக்கவும் ஐ அப்படின்னு அவன் ஜம்ப் பண்ணிடுறான். அந்த நேரம் பார்த்து கிராண்ட் மேல ஒரு பாறை விழ போகுது. நம்ம ஹீரோ டக்குன்னு கிராண்ட் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அவனை போய் பிடிச்சிருந்தான். லேடி ஹெல்ப் பண்ணலாம் போறதுக்குள்ள செபாஸ்டிஸ் டக்குன்னு போய் அந்த ராக்க உடைக்கிறா. உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு மல்லிகா போய் பாக்குறா. கிராண்ட் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு அவன் நினைச்சிட்டான் போல அப்படின்னு மல்லிகா சொல்றா. இதை கேட்டுட்டு செபாஸ்டிஸ் லேடி 2 பேருமே சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப விளையாட்டு மாதிரி ஃபன்னா தான் இருந்துச்சுல. சரி அப்படின்னா நம்ம இதை ஒரு டிரான் மேட்சை முடிச்சுக்கலாம். நீ ஃபைட் பண்ணது உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுன்னு 2 பேரும் பாராட்டிக்கிறாங்க. நீங்க ஆசைப்பட்டது உங்க கண்ணு முன்னாடி நடக்கல அப்படின்னு மல்லிகா கேட்கவும், டீமன்ஸோ ஹியூமன்ஸோ ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க, ஃபியூச்சர்ல எல்லாருமே ஒன் ஆயிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறார். வாங்க சாப்பிடலான்னு மல்லிகா கூப்பிடுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லேடி ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுனால டீமன்ஸை கொல்லணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஏமா இருந்துச்சு. பட் 70s எவ்வளவு ஃபைட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல இருந்தா கதையே சீரியஸா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.